வணக்கம். மெகா தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக இங்கிலாந்துக்கு சென்றடைந்தார். லண்டன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி. மக்களவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைப்பு. பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் அன்னை சோனியா காந்தி தலைமையில் 3வது நாளாக எதிர்க்கட்சிகள் போராட்டம். ஓய்வு பெறும் நாளில் மாநிலங்களவையில் வைகோ உரை. ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என உறுதி. மூன்றாவது முறையாக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழுவின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான KV தங்கபாலு. காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்கள் குறித்து ஆய்வு. பிரதமர் மோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் தமிழன் தொன்மையையும் பெருமையையும் பேசி வருகிறார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. பாமக தலைமையகம் தைலாபுரத்திற்கு மாற்றம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிரடி. எனது கன்னி பேச்சு எதை மையப்படுத்தி இருக்கும் என்பதை இப்போது சொல்லக்கூடாது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் ஆடி அமாவாசை வழிபாடு. முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.